அண்மை செய்தி. தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த ரூபாய் 15,032 கோடி மதிப்பில் 231 புதிய மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் விஜயின் உத்தரவு தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ் வணக்கம், மேலும் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் 15,032 கோடி மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைத்திடவும், அதே போன்று மின்பழுதுகளை சரி செய்திட தேவையான 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்கவும், மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்து மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்திடவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இன்று எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்திலானது நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் CTR நிர்மல்குமார், துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அந்த வகையில் இந்த கூட்டத்திற்கு பிறகு எரிசக்தி துறை சார்ந்த சில முக்கிய முடிவுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில் 15,032 கோடி மதிப்பில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான அறிவிப்பை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்திருக்கின்றார். அதே போன்று மின் பழுதுகளை சரி செய்திட தேவையான 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்கவும், மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்யவும், மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்திடவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த 15,058 மின் பணியாளர்களை அறிவித்திருக்கின்றார். அதே போன்று இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதாகவும், மாநிலத்தில் மின்சார பற்றாக்குறை ஏதும் இல்லாமல் இருப்பதாகவும் இருந்தும் சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் உபகரணங்கள், நிலத்தடி மின் கேபிள் பழுதுகள், அதிகரித்துள்ள மின் பயன்பாடு, பராமரிப்பு பணிகள், பல்வேறு சேவைத்துறைகள் சாலை தோண்டும் பணிகளின் போது எதிர்பாராத விதமாக மின் கேபிள்கள் சேதமடைவது போன்ற காரணங்களினால் பகிர்மான அளவில் அவ்வப்போது மின்தடைகள் ஏற்படுவதாக விளக்கம் ஒன்றை அறிவித்திருக்கின்றது. சென்னை உள்ளிட்ட பெருவாரியான இடங்களில் தொடர்ச்சியான மின்வெட்டுகள் அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தக்கூடிய வகையில் அதிகரித்துள்ள மின் பயன்பாடு காரணமாகவும் பராமரிப்பு பணியின் பொழுது சாலைகள் தோன்றுவது காரணமாகவும் மின் கேபிள்கள் சேதமடைவதால் இந்த மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது மின்தடைகள் ஏற்படுவதாக விளக்கம் ஒன்றை அளித்திருக்கின்றனர். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு காணக்கூடிய வகையில் சென்னை மாநகராட்சியினுடைய பகுதியில் மட்டும் சுமார் 2,275 கோடி மதிப்பில் மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளனவும், மாநிலம் முழுவதும் 121 புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகின்றன எனவும், மேலும் புதிய 231 புதிய துணை மின் நிலையங்கள் 15,032 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்காகவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய நிரந்தர மின்வெட்டு பிரச்சனையை தடுப்பதற்காக சென்னை மாநகர பகுதியில் மட்டும் 2,275 கோடி ரூபாய் மதிப்பில் மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மின் விநியோக சேவையை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் புதிதாக 77 புதிய மின்தடை நீக்க மையங்கள், 7 கூடுதல் மின்பழுது நீக்கும் குழுக்கள், 125 மின்பழுது நீக்கும் வாகனங்கள், 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 2 மின் புதையிட கேபிள் பழுது கண்டறியும் குழுக்கள் செயல்பாட்டில் ஈடுபடுத்தப்பட உள்ளனவாகவும், இதன் மூலம் பொதுமக்களினுடைய புகார்களுக்கு விரைவான தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிவிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பல இடங்களிலும் தொடர்ச்சியாக மின்வெட்டுகள் இருப்பதாகவும், ஆனால் துறை சார்ந்த அலுவலகத்தையோ அதிகாரிகளையோ தொடர்பு கொண்ட பொழுது பொதுமக்களுக்கு எந்தவித விளக்கமோ அல்லது தீர்வோ கிடைக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் எரிசக்தி துறையில் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. அந்த வகையில் இந்த மின் விநியோக சேவையை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் கண்காணிப்பு குழுக்களும், பழுது நீக்கக்கூடிய வாகனங்களும், உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் என்ற தொடர்ச்சியாக இது பொதுமக்களினுடைய புகார்களுக்கு விரைவான தீர்வு வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தொலைபேசி வாயிலாகவும் 24 மணி நேரமும் சமூக வலைதளங்களும் மற்றும் தொலைபேசி வாயிலாக பொதுமக்களினுடைய புகார்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், விரைவில் வாட்ஸ்அப் சேவையும் புகார் மேலாண்மையுடைய அமைப்பும் ஒருங்கிணைக்கப்பட உள்ளதாகவும் இந்த அறிவிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி, மின் சேமிப்பு அமைப்புகள், புதிய அனல் மின் நிலையம் மற்றும் நீர்மின் திட்டங்கள் மூலமாக எதிர்கால தேவையையும் பூர்த்தி செய்ய அரசு திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாகவும், தமிழ்நாடு அரசு மக்களுக்கு தரமான, நம்பகமான மற்றும் தடையற்ற மின்சார சேவையை வழங்க உறுதி பூண்டுள்ளதாகவும் இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் 15,032 கோடி மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களும் அமைச்சிடவும், அதே போன்று மின்பழுதுகளை சரி செய்திட தேவையான 15,058 மின் பணியாளர்களை நியமிப்பதற்காகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.